மக்களே, ஹாய் ஐடி ஃபேமிலி, நான் உங்கள் அம்ஜத். இது நம்முடைய அம்ஜத் டாக்ஸ் யூடியூப் சேனல். மீண்டும் ஒரு முறை உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இலான் மஸ்க் 25 மார்ச் 2022 இந்திய நேரப்படி அதிகாலை 2:34 ஒரு ட்வீட் போடுறாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃப்ரீ ஸ்பீச் இஸ் எசென்ஷியல் டு ஃபங்க்ஷனிங் டெமோக்ரஸி. டு யூ பிலீவ் ட்விட்டர் ரிகரஸ்லி adheres to this principle? அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்கன்னா ஒரு ஃபாலோ அப் ட்வீட் ஒன்னு போடுறாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, this consequences of this poll will be important. Please vote carefully, yes or no அப்படின்னு சொல்லி ஒரு போல் கண்டக்ட் பண்றாரு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 20,35,000 பேர் அந்த ஓட்டுல வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அதுல 70%, அதாவது 15 லட்சம், ஆல்மோஸ்ட் 15 லட்சத்துக்கான மக்கள் பாத்தீங்கன்னா நோ அப்படின்னு வந்து ஓட் பண்றாங்க. இந்த ட்வீட்ஸ்ல பாத்தீங்கன்னா பெரிய ரகசியங்கள் வந்து ஒளிஞ்சிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். பட் நிறைய மக்களால வந்து அதை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னும் சொல்லலாம். இந்த ட்வீட் எல்லாம் பண்ண கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா நியூஸ்ல வந்து ஒரு பெரிய விஷயம் வெளியில வருது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இலான் மஸ்க் கிட்ட ட்விட்டரோடைய 9.2% ஷேர்ஸ் வந்து இருக்கு. அதுவும் இவர் தான் பாத்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ்லயே வந்து அதிக ஷேர் வச்சிருக்கிறவரு அப்படின்ற ஒரு ரகசியம் வந்து வெளியில வருது. 14 ஏப்ரல் 2022 அன்னைக்கு எலான் மஸ்க் இந்த உலகத்துக்கு வந்து ஓபனா சொல்றாரு, $43 பில்லியன் வரைக்கும் நான் கொடுத்து ட்விட்டரை வாங்க ரெடியா இருக்கேன், அந்த கம்பெனி எனக்கு விற்கிறதுக்கு ரெடியா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி ஓபனா வந்து சொல்றாரு. சோ எலான் மஸ்க் ட்விட்டரை வாங்க ஏன் விருப்பப்பட்டாரு அப்படின்னு உங்களுக்கு தெரியணுமா? எலான் மஸ்க் இந்த கம்பெனியை வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ட்விட்டர் எப்படி எல்லாம் சேஃப் கேம் ஆடினாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியணுமா? உண்மையாவே இது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் சம்பந்தப்பட்டதா, இல்ல டெஸ்லா அப்படின்ற கம்பெனியை, கார் கம்பெனியை வாங்கி அவர் வந்து எப்படி அதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணாரோ, ட்விட்டரையும் அது மாதிரி அவர் வாங்கி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி ஒரு ரெவல்யூஷனைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாரா அப்படின்னு உங்களுக்கு தெரியணுமா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக. சோ இந்த ஸ்டோரி எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2006ல ஸ்டார்ட் ஆகுது. ஜாக் டார்சி அப்படின்றவர் பாத்தீங்கன்னா ஒரு SMS பேஸ்டு பிளாட்ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஓடியோ அப்படின்ற ஆடியோ பிளாட்ஃபார்ம் வச்சுட்டு இருந்த ஓனரான இவான் வில்லியம்ஸ் கிட்ட போய் ஐடியா கேட்கிறாரு. இவான் வில்லியம்ஸ் பாத்தீங்கன்னா உங்க ஐடியா வந்து நீங்க கொஞ்சம் எப்படி பண்ணலாம், கொஞ்சம் அப்படி பண்ணலாம்னு சொல்லி டிப்ஸ் எல்லாம் கொடுத்து அதை ரிஃபைன் பண்றாரு. அதுக்கப்புறம் ஜாக் டார்சி பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஐடியாஸ் எல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு புது ப்ராடக்ட்டை வந்து வெளிக்கொண்டு வராரு. அதுக்கு பேர் தான் இன்னைக்கு ட்விட்டர் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ட்விட்டர் அப்படின்ற அந்த விஷயம் ஸ்டார்ட் ஆகும்போது பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சோசியல் மீடியால வந்து அப்போ இருந்த ஆர்குட் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக், மை ஸ்பேஸ், இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பெரிய ஜாம்பவான்கள்லாம் வந்து ஆல்ரெடி சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல இருந்துட்டு இருந்தாங்க. ட்விட்டர் அப்படின்றதுல பாத்தீங்கன்னா அது லான்ச் பண்ணும்போது ஒரு போட்டோ போட முடியாது, ஒரு வீடியோ போட முடியாது, 140 கேரக்டர்ஸ் மேல வந்து அதுல டைப்பே பண்ண முடியாது. இப்போ அது 280 கேரக்டர்ஸ் அப்படின்ற லெவலுக்கு மாறிடுச்சு. சோ அப்படி இருந்த ஒரு ட்விட்டர் வந்து இன்னைக்கு எப்படி இவ்வளவு பெருசாச்சு அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். சோ ஒரு சின்னதா வந்து சேட்டிங் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு விஷயம் அந்த ட்விட்டர் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் ஆக வந்து செலிபிரிட்டிஸ், பொலிட்டீஷியன்ஸ், ஆண்டர்பிரனர்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கூடும் ஒரு கூடாரமாக மாறிடுச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம். எலான் மஸ்க் அந்த ட்வீட்டை போட்டதுக்கு அப்புறம் ட்விட்டர் அவங்க சார்பில் ஒரு ட்வீட் போடுறாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ட்விட்டர் நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் இல்ல, இங்க வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் வந்து நிறையவே இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. பட் அது உண்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லைன்னே சொல்லலாம். ஈவன் நம்ம அமெரிக்காவுடைய முன்னாள் ஜனாதிபதியான டொனால்ட் ட்ரம்பே பாத்தீங்கன்னா ட்விட்டர் ஒரு காலத்துல வந்து பேன் பண்ணி வச்சிருந்தாங்க. சரி, அப்போ எலான் மஸ்க் சொல்றாரு இங்க வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இல்ல அப்படின்னு, அப்போ அது உண்மையா கேட்டீங்கன்னா அதுவும் உண்மை இல்லை அப்படின்னே வந்து சொல்லலாம். என்னதான் ட்விட்டரோடைய growth வந்து கம்மியா இருந்தாலும் அதோட ஸ்டாக் பிரைஸ் வந்து அது எப்போ வந்து ஸ்டாக் அப்படின்னு சொல்லி ஒரு ஷேர் மார்க்கெட்ல வர ஆரம்பிச்சதோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா $50 வந்து கிராஸே பண்ணல. ஸோ ட்விட்டரை பொறுத்த வரைக்கும் பிசினஸ் சரியா போல, அதோட ஸ்டாக் பிரைஸ் வந்து சரியா போல, அதோட growth சரியா போல. இங்க இருக்கிற அதாவது ட்விட்டர்ல இருக்கிற மக்களே பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி. நம்மள பல பேர் எத்தனை பேர் ட்விட்டர்ல இருக்கிறோம் நமக்கே தெரியாது. ஸோ மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் கம்பேர் பண்ணும்போது இங்க இருக்கிற ஃபீச்சர்ஸும் கம்மி. ஸோ இப்படி எல்லாமே வந்து கன்ஸ்ட்ரெயின்டா இருந்து கூட எலான் மஸ்க் ஏன் ட்விட்டரை வாங்குறதுல மற்ற பிளாட்ஃபார்ம்ஸை கம்பேர் பண்ணும்போது ட்விட்டர் மேல மட்டும் ஏன் அப்படி குறியா இருந்தாரு அப்படின்றது தான் இப்ப பார்க்க போறோம். அப்போ எலான் மஸ்க் வந்து காசுக்காக தான் வந்து ட்விட்டரை வாங்க விரும்பினாரா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி எலான் மஸ்கோட நெட் ஒர்த் அப்படின்றது பாத்தீங்கன்னா more than $250 பில்லியன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆல்ரெடி பணம் வந்து கொட்டி கிடக்கு அப்படின்னும் போது ட்விட்டரை வாங்கி தான் அவர் வந்து மேலும் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அப்போ ரியல் ரீசன் என்னதாங்க சொல்லுங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா
அதான் இது. ஏப்ரல் 2007 பாத்தீங்கன்னா பாரக் ஒபாமா வந்து ட்விட்டரை வந்து ஜாயின் பண்றாரு. அவர் ஜாயின் பண்ண அப்புறம் பாத்தீங்கன்னா அவருடைய பிரசிடென்ஷியல் அந்த ஓட்டு கேட்பாங்க இல்லையா, அந்த விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து ட்விட்டர்ல தான் பண்றாரு. ட்விட்டர்ல தான் பாத்தீங்கன்னா பல பேரை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாரு. பல பேருக்கு அவர் சொன்ன செய்த நன்மைகள், அவர் செய்ய போற நன்மைகள் எல்லாம் வந்து எடுத்து சொன்னாரு. பாரக் ஒபாமா பாத்தீங்கன்னா அந்த பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் ஜெயிக்கிறதுக்கான ஒரு முக்கிய ஒரு ஆயுதமா இருந்ததே வந்து ட்விட்டர் தான். ஒரு சில செலிபிரிட்டிஸ், பொலிட்டிஷியன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா என்னதான் அவங்க மத்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல ஆக்டிவா இல்ல அப்படின்னாலும் ட்விட்டர் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஆக்டிவாவே இருப்பாங்க. இன்ஃப்ளூயன்ஸ் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் கேபிட்டலைசபிள் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. என்ன அப்படின்னா ஒருத்தரை நம்ம வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கும் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது மூலியமா ரெவென்யூ ஜெனரேட் பண்றதுக்கும் பூமிக்கும் வானத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இவன் இப்ப மதன் கௌரியா நம்ம கிட்ட வந்து இந்த செல்போன் நல்லா இருக்கு வாங்குங்க அப்படின்னு சொன்னாலும் நம்ம வாங்குறதுக்கு யோசிப்போம். பட் அதுவே வந்து டெக் பாஸ் சேனல்ல ஒரு ப்ராடக்ட் வந்து ரிவ்யூ பண்ணாங்கன்னா நம்ம அதை உடனே வாங்குவோம். ஈவன் அதே மாதிரி மதன் கௌரியா வந்து ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு நீங்க நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா கொஞ்சம் பேர் தான் அதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. பட் அதுவே இர்ஃபான் போய் ஒரு ஹோட்டல்ல வந்து ஒரு பொருளை சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கு அப்படின்னா பல பேர் வந்து போவாங்க. ஸோ இதுதான் வந்து இன்ஃப்ளூயன்ஸ்க்கும் கேபிட்டலைசபிள் இன்ஃப்ளூயன்ஸ்க்கும் இருக்கிற வித்தியாசம். ஸோ அந்த வகையில எலான் மஸ்க் கிட்ட பாத்தீங்கன்னா ட்விட்டர்ல கிட்டத்தட்ட 8,30,00,000 மேல கேபிட்டலைசபிள் ஆடியன்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்போ எலான் மஸ்க் வந்து ஒரு ட்வீட் போடுறாரு அப்படின்னு வச்சுப்போம். டெஸ்லா அப்படின்றது சூப்பர் கார், நீங்க எல்லாருமே வாங்குங்க அப்படின்னா அந்த 8 கோடி பேரும் வாங்கிடுவாங்களா அப்படின்னா கிடையாது. அப்போ எப்படி அவங்க கேபிட்டலைசபிள் இன்ஃப்ளூயன்சரா அதாவது ஆடியன்ஸா வந்து மாறுறாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா 8 கோடி பேர் அப்படின்றது மிகப்பெரிய அமௌண்ட் அப்படின்னே வந்து சொல்லலாம். அவங்க ஒரு பொருளை வாங்கல அப்படின்னாலும் ஒரு பொருளை பத்தி திருப்பி பேசி அதுக்கு ஹைப் கிரியேட் பண்றதுக்கு அந்த 8 கோடி பேர் போதும். அதுவும் நீங்க எலான் மஸ்க் போடுற அந்த ட்வீட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பல முறை பாத்தீங்கன்னா ரீட்வீட் வந்து செய்யப்பட்டிருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா 40 கோடிக்கும் மேல இருக்கிற மக்களை வந்து எலான் மஸ்க் சொல்ற கருத்து வந்து டைரக்டாவோ இன்டைரக்டாவோ வந்து ரீச் ஆகுது. அவர் வந்து டாஜ் காயின் வந்து சூப்பர், அதை வந்து வாங்குங்க அப்படின்னு சொன்னா ஒரே நாள்ல டாஜ் காயினோட விலை 25% மேல போகுது. பிட்காயினை நான் வந்து இதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ண போறது இல்லை, நான் மொத்த பிட்காயினை விற்க போறேன் அப்படின்னு சொன்னா ஒரே நாள்ல பிட்காயினோட வேல்யூ பாத்தீங்கன்னா 17% வந்து குறையுது. இதுதான் நான் வந்து கேபிட்டலைசபிள் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு வந்து சொல்றேன். சோ அதனால தான் எலான் மஸ்க் பாத்தீங்கன்னா அவர்கிட்ட இருக்கிற இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கை கம்பேர் பண்ணும்போது ட்விட்டர்ல வந்து எப்பவுமே வந்து ஆக்டிவா இருப்பாரு. அவருடைய பேஜ் நீங்க யாராவது பார்த்திருந்தீங்க அப்படின்னாலே தெரிஞ்சிருக்கும். ட்விட்டருடைய ஃபவுண்டரான ஜாக் டார்சி ட்விட்டர் இஸ் ஃபார் சேல் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால பாத்தீங்கன்னா எலான் மஸ்க்கும் அவர் தரப்புல இருந்து நான் $43 பில்லியன் கொடுத்து ட்விட்டரை வாங்குறதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு. பட் இருந்தாலும் பாத்தீங்கன்னா அந்த கம்பெனிக்கு எலான் மஸ்க்கு இந்த ட்விட்டரை வைக்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவங்க எப்படி அவங்க கம்பெனியை சேவ் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாய்சன் பில் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து ஃபாலோ பண்ணாங்க. 1982 மார்டின் லிப்டன் அப்படின்ற ஒரு லாயர் தான் பாத்தீங்கன்னா இந்த பாய்சன் பில் ஸ்ட்ராட்டஜியை வந்து கண்டுபிடிக்கிறாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருவேளை யாரோ ஒரு ஸ்டேக் ஹோல்டர் 15% ஆஃப் ஷேருக்கு மேல வாங்க விருப்பப்பட்டாரு, அதுக்கு வந்து கம்பெனி ஒத்துக்கல அப்படின்ற பட்சத்துல அந்த ஷேர் ஹோல்டர் தவிர்த்து மற்றவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா 1:1 அப்படின்ற அந்த ரேஷியோல போனஸ் ஷேர்ஸ் தரலாம் அப்படின்றதான் வந்து அந்த பாய்சன் பில் ஸ்ட்ராட்டஜி. பாய்சன் பில் ஸ்ட்ராட்டஜி இப்போ நான் சொன்னது நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்காது அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா ஸ்டார்டிங்ல நான் படிக்கும்போது எனக்கும் புரியல. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்விட்டர் கிட்ட டோட்டலா இருக்கிற ஷேர் கவுண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 763.58 மில்லியன் ஷேர்ஸ் இருக்கு. எலான் மஸ்க் கிட்ட மட்டும் இருக்கிற ஷேர்ஸ் பாத்தீங்கன்னா 73 மில்லியன் ஷேர்ஸ். மத்தவங்க கிட்ட இருக்கிற ஷேர் கவுண்ட் பாத்தீங்கன்னா 690 மில்லியன் ஷேர். சோ அப்படி பார்க்கும்போது எலான் மஸ்கோட டோட்டல் ஷேர்ல அவருடைய சதவீதம் வந்து 9.2%. ஒருவேளை இந்த இடத்துல நீங்க வந்து பாய்சன் பில் ஸ்ட்ராட்டஜி வந்து கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா அந்த ரிமைனிங் இருக்கிற அந்த 690 மில்லியன் ஷேர் அப்படியே டபுள் ஆகி 1380 மில்லியன் ஷேரா மாறிடும். எலான் மஸ்க் கிட்ட ஆல்ரெடி 73 மில்லியன் ஷேர், அது அப்படியே இருக்கும். சோ டோட்டலா வர ஷேரோட கவுண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1450 மில்லியன் ஷேரா மாறிடும். அப்போ அப்படி ஒருவேளை ஷேரோடைய அந்த கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது 9.2% இருந்த எலான் மஸ்கோடைய ஷேரோடைய அந்த அளவு பாத்தீங்கன்னா 5% அப்படின்ற அந்த அளவுக்கு வந்து குறைஞ்சிரும். இதுதான் வந்து பாய்சன் பில் ஸ்ட்ராட்டஜி. அதாவது நிறைய ஷேர்ஸ் வாங்குறவங்கள ஷேர்ஸ் வாங்க விடாம இல்ல அவங்களுடைய ஷேரோடைய பர்சன்டேஜ் வந்து குறைக்கிறது தான் பாத்தீங்கன்னா பாய்சன் பில் ஸ்ட்ராட்டஜி. இப்போ நம்ம கிட்ட இருக்கிற கேள்வி ரொம்ப சிம்பிள். ட்விட்டர் வந்து இட் இஸ் ஃபார் சேல் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. இப்போ நீங்க வந்து ஒரு பொருளை வந்து சேல் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒரு நல்ல வேலையில ஒரு நல்ல பையர் வந்ததுக்கு அப்புறம் ஏன் இவங்க வந்து கொடுக்காம பாய்சன் பில் ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்றதான் நமக்கு முக்கியமா தெரிய வேண்டிய ஒரு விஷயம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ட்விட்டரோடைய மற்ற ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னதான் அதோடைய ஷேர் பிரைஸ் கம்மியா இருந்தாலும், என்னதான் அதோடைய growth கம்மியா இருந்தாலும், என்னதான் அதை சுத்தி நடக்கிற பிசினஸ் கம்மியா இருந்தாலும் இம்பாக்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஏன்னா யூஎஸ் பிரசிடென்ட்ல இருந்து இந்தியன் பிரைம் மினிஸ்டர் அந்த எலெக்ஷன் வரைக்கும் பாத்தீங்கன்னா மேக்சிமம் விஷயங்கள் வந்து
ட்விட்டரில் தான் நடக்குது. ஸோ இப்போ அந்த எலான் மஸ்க் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த $43 பில்லியன் கம்பேர் பண்ணும்போது ஃபியூச்சரில் ட்விட்டரோடைய அந்த வேல்யூ பல மடங்கு அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் ஏன் இப்போ நம்ம வந்து லேண்ட்லாம் விற்போம் இல்லையா, அந்த மாதிரி தான் இன்னைக்கு விற்றா வந்து ஒரு கோடி ரூபாய் என் லேண்டுக்கு போகும் அப்படின்னா ஆப்வியஸ்லி 10 வருஷத்துக்கு அப்புறம் அது 100 கோடியாக மாறலாம். ஸோ அவங்க வந்து ஃபியூச்சரை கால்குலேட் பண்ணி இப்போ நாங்கள் வந்து ட்விட்டரை வந்து கொடுக்குற மாதிரி இல்லை, அதுவும் முக்கியமாக எலான் மஸ்க்கு கையில் நாங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பிரிட்டன் பண்ணிட்டே வந்தாங்க. ஸோ ஒரு வழியாக கடைசியில் எலான் மஸ்க் வந்து ஜெயிச்சிட்டாரு அப்படின்னே வந்து சொல்லலாம். நேற்று நம்ம எல்லாருக்குமே வந்து நியூஸ் வந்திருந்தது. $42 பில்லியன் அப்படின்ற அந்த ரேட்டுக்கு எலான் மஸ்க் வந்து ட்விட்டரை வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்திருந்தது. அதை ஒட்டி எலான் மஸ்க் போட்டு இந்த ட்வீட்ஸை இப்போ நம்ம பார்க்கலாம். என்ன சொல்லி, அதாவது ஏப்ரல் 22 என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் அவர் ட்விட்டர் பிட் சக்சீட்ஸ் we will defeat the spam bots or die trying அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது ஸ்பேம் பாட்ஸை வந்து நான் எலிமினேட் பண்ண ட்ரை பண்ணுவேன், இல்லைனா கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணியே செத்து போவேன். அண்ட் ஆத்தென்டிகேட் ஆல் ரியல் ஹியூமன்ஸ், அதாவது ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பேம் பாட்ஸ் இருக்கு, அவங்க எல்லாரையும் நான் தூக்கிட்டு ரியல் ஹியூமன்ஸை மட்டும் நான் வந்து ஆத்தென்டிகேட் பண்ணுவேன். அதாவது ட்விட்டருக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டிக் மார்க் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நான் ரியல் ஹியூமன்ஸை தான் வந்து ஆத்தென்டிகேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி யாரோ ஒரு சிலரை வந்து டார்கெட் பண்ணி அவர் வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, ஐ ஹோப் தட் ஈவன் மை வர்ஸ்ட் கிரிட்டிக்ஸ் ரிமைன் ஆன் ட்விட்டர் பிகாஸ் தட் இஸ் வாட் ஃப்ரீடம் ஸ்பீச். அதாவது யாரெல்லாம் எலான் மஸ்கை வந்து கமெண்ட் பண்ணாங்களோ, லைக் நீ இப்படி நீ அப்படி நெகட்டிவா பேசினாங்களோ அவங்கள கூட நான் ட்விட்டர்ல இருந்து ரிமூவ் பண்ண மாட்டேன், ஏன்னா இதுதான் வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் அவர் அந்த ட்விட்டரை வந்து வாங்கிட்டேன் அப்படின்னு காட்டுறதுக்காக பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ நாங்கள் எல்லாருமே இணைந்து வந்து இந்த ட்விட்டரை வந்து அந்த லெவலில் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து பாடுபடுவோம் அப்படின்னு சொல்லி நிறைய ட்வீட்ஸ்லாம் வந்து போட்டிருக்காரு. ஸோ எலான் மஸ்க் ட்விட்டரை வாங்கினதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் பற்றி நம்ம பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா RTE, ரைட் டு எஜுகேஷன். அதாவது எஜுகேஷன் அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி இந்த டாப்பிக்ல நீங்க வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ உங்க குழந்தைங்களுக்கும் நீங்க வந்து படிக்க வைக்கணும், எனக்கு வந்து வசதி இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கவர்மெண்ட் தர ஒரு சூப்பர் ஸ்கீம் தான் பார்த்தீங்கன்னா RTE அப்படின்னு சொல்லக்கூடிய ரைட் டு எஜுகேஷன். இன்னும் அதுக்கான லாஸ்ட் டேட் வந்து முடியல. இதை பத்தி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா ரைட்ல இருக்கிற வீடியோவை பாருங்க. இன்னொரு வீடியோவில் அவங்க எல்லாரும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், டேக் கேர், பை பை.